Nanavel, a talented web designer and content developer with a passion for creating engaging and user-friendly websites. With a strong educational background in information technology from SRM University and hands-on experience in web development technologies, Mr. Jaiswarak Nanavel has demonstrated his expertise in designing and developing innovative web applications, including a library management system using HTML, CSS, Bootstrap. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது? காலேஜ்ல மலரும் டீச்சர்லாம் இருப்பாங்களா? கேர்ள்ஸ்க்கு எல்லாம் யாரு இருக்காங்க எனக்கு தெரியாது, சாரி. பட் ஸ்டில் இப்படிலாம் நிறைய ட்ரீம் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ரிலேட்டடா மூவிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டா? எல்லாரும் என்னென்ன மூவி பார்த்துருக்கீங்க? பிரேமம் பார்த்துருப்பீங்க, டான் பார்த்துருப்பீங்க, ஓட்டுப்பீங்க, ஜென்சியில் டிராகன் பார்த்துருக்கோம். ரீசெண்ட் கைஸ் நீங்க முன்னாடி பார்த்தது இல்லையா? பழைய படங்கள்லாம் எதுவும் பார்த்துருக்கியா? நண்பன் பார்த்துருப்பீங்க. நம்மள ஒரு ஹெல்ப் கேட்டா டக்குனு இது என்னடா டக்குன்னு சொல்றோம். நம்மளுக்கு அறிவு இருக்கு, பட் ஒரு விஷயம் கேட்டு நம்ம அவன்கிட்ட ஒரு டக்குன்னு இப்போ நான் போய் போனேன்னா ஒரு 20 நிமிஷம் பண்ணுவேன், அவங்க கிட்ட கேட்டு பண்ணா ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஜார்வஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதுதான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. நோட் பண்ணி வச்சுங்க, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. நோட் புக் எல்லாம் மட்டும் காமிட்டா அஸ்வின் போல்ட் மட்டும் காமிச்சு. ஐயோ சொல்லிட்டேனே, பரவாயில்ல. கேட்கல தான் நான் என்ன சொன்னேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் பேசல, பார்த்துக்கோ சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. அதில் போயிட்டு ரியல் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்க, உங்களோட என்டையர் ஸ்க்ரீன் வந்து ஏஐ வந்து மானிட்டர் பண்ணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதில் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க, அது வாய்ஸும் கொடுக்கும். இங்கிலீஷில் சொல்லி நீங்கள் இதை மாற்றி கொடு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மாற்றியும் கொடுத்துரும். ஓகே, அதை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே லேக் பண்ணிருப்பீங்க. ஏன்னா பிகாஸ் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தமிழில் தான் பேசுவோம், நம்ம பேசி தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. பட் இங்கிலீஷில் போய் பேசினாலும் அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நாள் பெரியவாளா அப்படின்ற மாதிரி ஆக்ட் காமிக்கிறாலும் நினைப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள்ட்டலாம் சண்டைக்கு போகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஃபர் பூஸ்ட்னு ஒன்று இருக்குது. என்னது ஆஃபர் பூஸ்ட்? அதை நான் லிங்க் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. ஓகே, அந்த ஆஃபர் பூஸ்ட்ல ஆப்பாகவே இருக்குது. அதை எடுத்து என்ன ரோல் போகிறீங்களா, இப்போ டேட்டா அனலிஸ்ட் போகிறீங்களா, வெப் டெவலப்மெண்ட் போகிறீங்களா, வாட் எவர் ரோல் இட் இஸ், அந்த ரோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அதுவே டேக் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை சரி பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ரியல் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீ அழகாக வேலைக்கு போயிடலாம்ல. புரிஞ்சா? அந்த 3 ஏன் இப்போதைக்கு போதும். புரிஞ்சுச்சா? இதுவும் கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னென்ன ஏன் சொன்னேன்? ஆஃபர் பூஸ்ட் டூல் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களோட ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்ட் முடிக்க கூட உங்களால் முடியும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் சில கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அதோட பேர் வந்து இதுக்கு முன்னாடி அதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், ஏ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்றாங்களே, அது எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் என்னடா? ஹேமா. நானும் ஹேமாவும் ஒரு இன்டர்வியூ போகிறோம். ஹேமாவுக்கு ஏஐ தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஏஐ தெரியல, தற்கொலை. ஓகேங்களா? இப்போ 2 பேர் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க இன்டர்வியூ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, லைக் ஹேமா 2 பேர் போகுது, வி ஜஸ்ட் கிரியேட் அ சிம்பிள் கால்குலேட்டர் வித் யூஸ் ஆஃப் சம் உங்களோட கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, எனக்கு பைத்தான் தெரியும். நான் என்ன பண்ணுறேன், மாங்க நினச்சி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரண்டெண்டோட கனெக்ட் பண்ணும். ஸோ அப்படின்றப்ப ஒரு பிகினர் கோடாக இருந்ததுன்னா மினிமம் 1 day ஆகும். ஏன்னா கோடிங் ஸ்பீட் நல்லா இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 1.5 hours முடிச்சு கொடுத்துறேன். இந்த பொண்ணு பாட்டு 5 நிமிஷத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சு டிப்ளை பண்ணி கொடுத்துருச்சு. யார் ஹையர் பண்ணுவாங்க? புரியுதா? என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு இவ்வளோ ஸ்கில் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது, no one gonna replace you, the person who knows AI gonna replace you. யார் ஏஐ தெரிஞ்ச பர்சன் தான் உங்களை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எது படித்தாலும் ஏஐ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி படிங்க. ஓகே ரைட். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். bold.new. ஸோ சிம்பிளாக போயிட்டு அதில் போயிட்டு கிரியேட் அ சிம்பிள் கால்குலேட்டர்னு போட்டால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வச்சுங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் அதில் போய்ட்டு நீங்கள் கிட்டப்பில் லாகின் பண்ணணும். ஓகேங்களா? லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம், கேம் பிளான் செஷன் பார்த்தோம், அடுத்து ஏ பிளான் பார்த்துட்டோம், ஏஐ பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஏஐ பார்த்தோம், அண்ட் ஒரு சில டூல்ஸ் காமிச்சிருக்கேன். இது எல்லாமே ஆன்லைனில் ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணி காமிக்கிறேன். ஓகே ரைட். ஓகே, செகண்ட் இயர்ஸ் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஒரு நிமிஷம். கரெக்டாக நல்லா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மாறி உட்காந்துருக்கீங்களாடா? ஓகே சரி. ஓகே, தேர்ட் இயர்ஸ் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? செகண்ட் இயர் முன்னாடி வாங்க, தேர்ட் இயர் முன்னாடி உட்காருங்க டக்குன்னு. டெவில் வேற என்ன? டெவில். அந்த சாஃப்ட்வேர் நேம் நோட் பண்ணி வச்சுங்க.
ஓகேங்களா? இப்போ நான் ஏதோ ஒரு 3 பேர் டெவலப்பர்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ பேக்கேஜ் செகண்ட் இயர்ஸ் எடுக்கிறீங்க, செகண்ட் பண்ணுறீங்க. ஓகே, 3rd இயர்ஸ் வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் வச்சிருப்பீங்க உங்கள்கிட்ட. ஸோ அதை வச்சு மானிட்டைஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் எப்படி பண்ணேன்ற ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, அது உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். மேபி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரைட், சரி, ஓகே. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரோவர்ட். ஓகேயா? 12th முடிச்சிட்டேன். குமரகுரு காலேஜ் இருக்குல்ல, அங்கே தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயங்கரமாக சிஎஸ்சியில் ஒரு மெரிட் சீட் கிடச்சிது. எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போனால் படிச்சுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கி எஸ்ஆர்எம்ல வந்து அங்கே போனீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவேன், பயங்கரமாக ஆயிடுவேன்னு சொல்லி அங்கே போட்டாங்க. பயங்கரமாக ஆனான்னு தெரியல, நான் அங்கே கிடைச்ச ப்ரெஷர்னால தான் நான் இவ்வளோ பெரிய ஆனேன். ஆக்சுவலாக அது உண்மை. ஸோ அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு லேப்டாப் இருக்கும், புக் இருக்கும். இது 2 தவிர வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன். ஓகேங்களா? நம்ம காலேஜ் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேரை கூப்பிட்டு வந்து ஓரியன்டேஷன் சொல்லி ஒரு 22 பேர் ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு வந்து பேசுவாங்க தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியாக தூங்குவோம். கரெக்டாக? நானும் அதை தான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு ஸ்பீக்கர், ஒரு பயங்கரமான ஸ்பீக்கரு, என் வாழ்க்கையில் கேட்காத ஒரு டேர்மை கேட்டேன். என்ன டேர்ம்னா ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொன்னாங்க. என்னது ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறாங்களே, என்னது இது? நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஓனர், நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் பயங்கரமாக அப்படிலாம் பேசினேன். நான் ஓகே ரைட், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, கேட்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறப்ப நிறைய விஷயம் இன்சைட்ஸ் பேசினாரு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட், அவர் பேசுனது வச்சு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஜெயசூர்யா பிடெக், ஜெயசூர்யா ஆண்டர்பிரினர், நல்லா இருந்துச்சு. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பக்கம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ அதே கம்பெனி அவர் சொன்னார் பார்த்தீங்களா, பேசினார்ல, அவர் கம்பெனிலே போயிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு ஃப்ரீ இன்டர்ன் தான் போய் பண்ணிவிட்டு, அவர் என்னை எதில் பார்த்தாருல, அவர் ஓனர் ஒருத்தர் இருக்கார், ஃபவுண்டர். அவர் வந்துட்டு என்னை நல்லா மேலே இங்கிலீஷ் பார்த்து நீ எதுக்கு தீர்வான்னு யோசிச்சுப்பார் போல. பார்த்துட்டு 27 டிவிஷன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, லைக் இந்தியா லெவலில் ஒரு பெஸ்ட்டு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஆன்லைனில் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான். என்னை வந்து தமிழ்நாடு டிவிஷனில் 27 டிவிஷன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, சூர்யா நீ தான் அந்த 27 டிவிஷனுக்கு ஹெட்டுன்ட்டாரு. நான் பேசவே மாட்டேன், என்ன போய் ஹெட் பொசிஷனில் போட்டு முடித்தேன். இதெல்லாம் ப்ராப்பராக படித்து டிசைன் பிரின்சிபல்ஸ் படித்து ஒவ்வொரு லோகோக்கு யூஸ் பண்ணுற கலரும் ஒவ்வொருக்குன்னு ஒரு யூனிக்கான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அடுத்து இதுக்குன்னு ஒரு தனியாக இது ஒரு செட்டப் போட்டு இதுக்கு யூஸ் பண்ணுற டூல் வந்து ஃபிக்மா. அப்போ ஃபிக்மா படித்தோம், ஏன் ஃபிக்மா வச்சு மானிட்டைஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணது இது. ஓகேங்களா? இந்த மாடெல்லாம் நாங்களே வரைஞ்சோம். ஆக்சுவலாக சொந்த அண்ணன் தான் உள்ள ஒரு லோகோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, காசு தராமல் அவுட்டே கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் கேட்காது. ஓகே, ஸோ முடிச்சுட்டு இவனுக்கு முடிச்சு கொடுத்தோன்னே இவனுக்கு ஒரு 45,000. பிஸ்னஸ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், காசு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்டா, செலவு பண்ணிடுவோம். காசு வந்துருச்சு, ஐயோ ஐஃபோன் வாங்கிடலாம், மேக் வாங்கிடலாம். ரீஇன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நம்ம தான் ஐடியா, காசுங்கிறது நிழல், நம்ம ஓடணும். நிழல் வந்து நம்மளை பின்னாடி வரும், நிழலை தேடி நம்ம போகக்கூடாது. புரிஞ்சுதா? பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள். ஸோ அந்த மைண்ட் செட்டில் நான் என்ன பண்ணேன், சரி நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக 3 மாதம் வேலை பார்த்தோம், சிடி எக்ஸாம் இருந்துச்சு. அந்த அம்மாவெல்லாம் கற்று வாங்கிட்டு இந்த பிஸ்னஸையும் பார்த்துட்டு சைடில் நிறைய டென்ஷன் ஆகிடும். ஸோ எல்லாம் கொஞ்சம் டீடாக்ஸிக் ஆகலான்னு சொல்லிட்டு கோவா ட்ரிப்பு போட்டோம். ஒரு கோவா ட்ரிப்பு போயிட்டு அந்த 10 மணி நேரம் போகிறது 10 மணி நேரம் வரதுக்கு டைம் இருக்குல்ல, அந்த டைமில் என்ன பண்ணிட்டேன், போகிற டைமில் மாயா படிச்சிட்டேன். மாயா பிளெண்டர் இருக்குல்ல, அந்த 20 hours கோர்ஸில் மாயா பிளெண்டர் படிச்சு 2Dலேருந்து 3D மாறினா இன்னும் ப்ரைஸ் அதிகமாக இருக்குல்ல, அந்த 3D மாடலிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படித்து முடிச்சுட்டு வந்தோடனே கிளைண்ட் தேடுறப்ப மணி சொல்கிறான், டின்னர் கூப்பிட்டுருந்தான். சரி போனேன். அவங்க வீட்டில் கொஞ்சம் பேசும்போது அவங்க அண்ணன் ஃபோட்டோவை பார்த்தேன். என்னடா எல்லா பக்கம் ஃபோட்டோ வருது அப்படின்னு. யாருங்க என்டி அப்படின்னு கேட்டால், கசின்பா, அண்ணன் கசின். என்ன பண்ணுறாரு, ஆர்கிடெக்ட். ஓ எங்கே பண்ணுறது, பெசன்ட்களில் பண்ணுறது, ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அங்கே போனேன். ஆனால் நான் மணிஷ் ஃப்ரெண்டு நான் அப்படின்னு, வாடா அப்படின்னு உட்காந்தாரு. என்னப்பா அப்படின்னு, ஏன்னா நாங்கள் ஃப்ரீலான்சிங் நானும் மணிஷ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகேப்பா என்ன பண்ணுறீங்கன்னா விசாரிச்சாரு. அப்புறம் நான் அவரை பற்றி மார்க்கெட் விசாரிப்பேன். பெசன் நகர் அடையாறு ஈஸியாகலாம் பண்ணுறாங்களே அப்படின்றப்போ ஒரு ஃப்ளாட்டுக்கே கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி வாங்குவார். அவரோட மார்க்கெட் ரேஞ்சு ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட்டே ஒரு கிட்டத்தட்ட 5 to 10 crores கிட்ட எடுப்பார் போல. அதை பிஸ்னஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும்ல அவரும், அதை எடுத்துருப்பார் போல. சரி நான் எல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் ஒரு தோராயமாக ஒரு 90,000 வரணும் அப்படின்னு. 90,000 தானடா வெப்சைட். என்னன்னா அதில் வந்துட்டு லோகோ, ஒரு சின்ன ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன், ERP அப்ளிகேஷன் CRM மாதிரி அது ஒன்று, ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு 3D மாடலில் ஒரு மாடல் பண்ணி கொடுத்தோம். 3க்கும் சேர்த்து 90,000. ஓகேடா வாங்கிக்கலாம்டா அப்படின்ட்டு. ஓகேன்ட்டார் பொசுன்னு அப்படின்ட்டு 90,000. அதாவது 4 digitலேருந்து 5 digitக்கு மாறிட்டேன் என்னோட ரெவன்யூ மாடல். புரியுதா? 4 digit 5 digit மாறிச்சு. சரி ஓகே. அப்புறம் வந்துட்டு இதுதான் அந்த அண்ணனோட இது ஆர்கிடெக்ட் ஃபார்ம். ஓகே, அதே மாதிரி என் கிளைண்ட் பேஸ் வந்து நான் ஒவ்வொருத்தரும் கனெக்ட் பண்ணிட்டேன். சிவில், ஆர்கிடெக்ட்,
அப்படின்றப்ப நம்மளுக்கு பிஸ்னஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும், மியூச்சுவல் பிஸ்னஸ் கொடுக்கணும். இப்போ இவங்க 2 பேர் கனெக்ட் பண்ணிட்டு இவங்க ஜாலியாக இருக்காங்க. எங்க வரணும் அவங்க கனெக்ட் பண்ணிட்டு இவர் சிவில் எடுக்கிறாரு, ஸ்ட்ரக்சர் மேப் போறாரு, இவர் ஆர்கிடெக்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறாரு. 2 பேரும் மியூச்சுவல் பண்ணிட்டோம். நம்மளுக்கும் பிஸ்னஸ் இவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தராங்க. ஓகே, முடிஞ்சிருச்சா? ரைட்டு, நம்மள்ட்ட ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற டைமுக்கு அந்த ஒரு ஹைப்பு போகும்போது கடவுள் கிடப்பு டப்புன்னு அடித்தேன். 4th செமஸ்டர் சுத்தமாக ப்ராஜெக்ட். டிபிக்கல் மைண்ட் செட் ஆஃப் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலே நான் வீட்டில் வேறு ஆகாது போகாது அப்படி இப்படின்னு பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் டப்புன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப்பு அதை முடிக்கிறேன்னா நான் தான் முடிவு பண்ணணும். முடியலன்னா நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன், வேறு யாரும் சொல்லி நான் மோட்டிவேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. அதுக்கப்புறம் அந்த டைமில் நிறையா படிச்சுட்டு காலேஜ் இப்போ ஸ்கூலுக்கு பண்ண வாட்ஸ்அப்பை காலேஜில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயரில் எங்கள் அண்ணன் க்ளவுடு சூப்பராக படிச்சிட்டான். எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபைனல் இயரில் ரிசர்ச் பர்சன் இல்லை, அன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டு. அதனால் ஒரு 2 days இப்போ எடுக்கிறியான்னு எங்கள் அண்ணன் கேட்டாங்க. எங்கள் அண்ணன் தம்பி இருக்கான், என் தம்பி சூப்பராக இருக்கான்னு சொன்னான். சரி ஓகே, நான் போய் நான் தான் எடுக்கணும் ஃபைனல் இயர்ஸ் ஆகி பயமாக இருக்குது அப்படின்னா. இப்போ எல்லாம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நான் சரி போய் எடுத்துட்டு 2 மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸான எடுக்க சொன்னாங்க. க்ரௌடில் 3 பக்கெட்ஸ் எடுக்க சொன்னாங்க. கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். நான் எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு வச்சுங்களேன், டவுட்ஸ் வரணுன்றதுக்காக நிறையா பேசுவேன், இன்ட்ராக்ஷன் வரணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் கிரியேட் பண்ணுவேன். அவங்களுக்குள்ள டவுட் இந்த மாதிரி விஷயத்துலேயே டீச்சிங் மெத்தட்ஸ்லேயே கொண்டு வருவேன். சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுது. அதில் ஒரு அக்கா நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், அக்கா. ஓகே, அந்த அக்கா கிட்ட அக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்கா ஒரு நாள் கூப்பிட்டு, என் தம்பிக்கு பர்த்டேடா மனா வா, வீட்டில் பார்ட்டி இருக்கு, அங்கே நிறைய பிஸ்னஸ் ஒன்று சப்பாக்கு தெரிஞ்சவங்களா வருவாங்கன்னு சொன்னாங்க. நானும் போனேன். நானும் மணிஷும் நல்லா டக்கிங் பண்ணிட்டு அங்கே போயிட்டு ஏன்னா நம்மளுக்கு கிளைண்ட் வருவாங்க நம்மளுக்கு எப்படின்னா ஸ்டார்டிங்